ஆடியோ வேண்டாம் என்றது பாடல்களை, இந்த ஆடியோ இல்லை. ஐயா இசை போங்க, இசை பக்கத்துல இருங்க. அடா பிரஸ்ல ஐடினா சொல்லுங்க, டக்குன்னு ஓபன் பண்ணிடலாங்கண்ணா. கார்த்திக் சார் உள்ள இருங்க, சக்தி அண்ணா உள்ள இருங்க, ஜோன் பிரதர் உள்ள போங்க, சக்தி ப்ரோ நீங்களும் உள்ள போயிடுங்க. ஆமா உள்ள இருங்க. ஓகே ஓகே, நானும் உள்ள போயிடுறேன். கேமராமேன் உதயண்ண முன்னாடி வாங்கண்ணா, வாங்கண்ணா. நான் பிளாங்கா இருக்கு, ஏதாவது பேசுனேன். ஓகே நன்றி, மிக்க நன்றி. அடுத்தபடியாக முடிச்சா அது அக்யூஸ்ட் ரெண்டு பேர் கூப்பிடுவாங்க சார். வாங்க சார், வெல்கம் சார். நம்ம ராபர் திரைப்பட குழுவை வாழ்த்த வந்திருக்கும் எங்களுடைய மூத்த தயாரிப்பாளர் திரு தானு சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயக்குனர் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் நம்ம தானு சாருக்கு ஒரு சின்ன கௌரவம் அறிவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த ஒரு சூப்பரான மூமெண்ட்ஸ் டக்குன்னு கேப்சர் பண்ணோம்னா செம்மையா இருக்கும். ஐயா கோதண்டன் ஐயா ஏதாவது பேசலாம். கொடுமா கொடுமா கடா அது கொண்டு வாங்க. அக்கீஸ் அது கொண்டு சாரி பாக்கி. எடுத்துக்குங்க, எடுத்துக்குங்க, வீடியோ எடுத்துக்குங்க, போட்டோ எடுத்துக்குங்க, அதை மட்டும் எடுக்காதீங்கண்ணே. நண்பர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதா சகோதரி எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம். அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று. அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும், சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும், சொல்லின் சுவை புதிதாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் உண்மையிலேயே நெக்குருகினேன். ஏமா இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா ஒன்று நிறைய வருஷத்துலேருந்து ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன், நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன். சார் இது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அதனால் நீங்கள் வாழ்த்தணும்னு சொன்னாங்க. நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன். ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன். தினமலர் ரமேஷ் சாரும் ஆதி மூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த
பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்லுவார்கள். அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒன்று. நான் பாக்யராஜ் சாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரம்பா 2000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி புருஷன். அவங்க இந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது. கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் அப்பா, என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார். அதுக்காக நீ படங்களை எடுத்துடாதரா, நானே கண்டிப்பாக பண்ணித்தரேன், என்னுடைய நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா. உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன். அடுத்து அம்பிகா மேடம் இருக்காங்க. கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு. இருப்பினும் ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களை ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் எண்ணது உண்டு. ஆகவே தியாகராஜன் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வண்ண வண்ண பூக்களில் அவருடைய மகனை வாலண்டியராக கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தா விளங்கினார். ஆகவே பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினா இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பேசினார். படத்தில் ஊன்றி இருக்கிறாரு. ஒரு ஃப்ரேமாக அலசி சொல்கிறாரு. ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலேயே சால சிறந்தது. மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தமைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வழக்கமாக இந்த மேடை எனக்கு புதுசு இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த மேடை எனக்கு கொஞ்சம் புதுசு. எடுத்த உடனே இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. 3 குறும்படங்கள் பண்ணேன். சமீபத்தில் ஜனகராஜ் சார் 700 படங்களுக்கு மேலே பண்ணார். அவர் இந்த கதையை கேட்டு முதல் முறையாக தாத்தான்னு ஒரு குறும்படம் நடித்தார். அது சில மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. கொரோனா டைமில் ஒரு பாடல் ஒன்று பண்ணோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் நிறைய பேர் இங்கே இருக்கவங்க, இந்த மேடையில் இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க, இந்த மேடைக்கு பின்னால் இருக்கவங்க எல்லாரும் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். விமர்சனங்களும் வரவேற்புரையும் தான் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம். அந்த மாதிரி என்னை ஒவ்வொருத்தரும் ஊக்குவிச்சாலும் சரி, எப்படியான விஷயங்கள் என்னை கொண்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற எல்லாருமே. அதுக்கு நான் மனசால நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஒரு கனவு இருக்கணும், கனவு மெய்ப்பட வேண்டும்னா அதுக்கு நிறைய கடுமையான உழைக்கணும், நிறைய கடுமையான போராடணும், நிறைய ஃபைட் பண்ணணும். இந்த மீடியா துறை எனக்கு 22 வருஷத்துக்கான ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்கு. தியாகராஜன் சார்ட்ட ஆரம்பித்து இங்கே இருக்கிற பல பேரும் அவங்களோட லைஃப்பில் நான் இருந்திருக்கேன், என் லைஃப்பில் அவங்க இருந்திருக்காங்க. அம்பிகா மேம், ரம்பா மேம், பாக்யராஜ் சார் மேடைக்கு மேடை என்னை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரையும் சொல்லணும். எப்படி என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பெரிய எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்களோ, அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கவங்களும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான். எனக்கு முதல்ல ஆரம்பித்து வச்சது தியாகராஜன் சார் தான். அவங்க இடத்துலேயே தான் நான் வளர்ந்தேன். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் அவங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அம்பிகா மேம் அதே மாதிரி நான் எந்த மேடையில் பேசினாலும் எனக்கு உடனே வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்லுவாங்க. ரம்பா மேம் கனடாவில் இருந்தால் கூட அவங்களும் நானும் அவ்வளோ ஒரு டச் க்ளோஸில் இருக்கும். அவங்க ஃபேமிலியோட எனக்கு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒரு ஸ்வீட் வந்தால் கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி, கவிதா கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வா சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு பத்திரிக்கையாளர், திரைத்துறையினர் அப்படின்னு இல்லாமல் அவங்க வீட்டில் ஒருத்தராக எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஒருத்தர் எந்த முயற்சி எடுத்தாலும், எந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். நான் முதல்ல குறும்படத்துலேருந்து ஆரம்பித்தேன். என் பாஸ்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் வெறும் பத்திரிக்கையாளரை மட்டும் வந்தோம் போனோம் என் வேலையை பார்த்தோன்னு இல்லாமல் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஊக்கு வச்சது தினமலர் தான். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க இல்லைன்னா அவங்களோட ஒவ்வொரு முயற்சியும் பண்ணவே முடியாது. அடுத்து 3வது குறும்படம் பண்ணேன். சாக்லேட்னு முதல் முறையாக குழந்தைகளுக்கான பாலியல் விஷயத்தை கொண்டு போனப்பையும் அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் கொலை விளையும் நிலம், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தோம்.
நம்ம பத்திரிகைக்காரர் தான் அது வந்து இயக்குனாரு, விகடன் ரிப்போர்ட்டர் தம்பி ராஜீவ் காந்தி. அடுத்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன். அது யுவன் சங்கர் ராஜா யுவன் ரெக்கார்டில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாடல் மூலமா, ஒரு லிரிக் மூலமா அவங்க எனக்கு உதவினாங்க. தாத்தா படம் ஜனகராஜ் சார்ட்ட போய் சொன்னேன், நீங்க இந்த கதையை பண்ணலன்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சிடறேன் சார் அப்படின்னு. அந்த ஒரே வார்த்தைக்காக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து நான் வந்து சென்சார் போர்டில் மெம்பர் ஆனேன். அதுக்கும் ஆஃபீஸில் போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு பண்ணலாமா, சரி பண்ணுனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு போனேன். சார் எல்லா ஊருக்கும் ராஜா சார் போயிட்டாங்க, என்னுடைய ஊர் மக்களுக்கு ராஜா சார் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அவர் வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கும் அவங்க எஸ் சொன்னாங்க. அதோட தினமலர் மீடியா பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு முயற்சிக்கும் என்னோட பெரிய உழைப்பை நான் போட்டால் கூட அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது என்னோட நிறுவனமும் இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் தான். இதை எனக்கு ஒவ்வொருத்தரும் கைப்பிடிச்சி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எத்தனை தூரம் நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. நேற்று ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் பிஹாஃப் ஆஃப் தினமலர் ஒரு கெஸ்ட்டாக எனக்கு வரணும் அப்படின்னப்ப கல்பலத்தா கிட்டத்தட்ட வந்து 35-38 வருஷமாக தினமலரில் ஒரு பில்லராக இருக்காங்க, சீஃப் பிஆர்ஓவாக இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இதே இடத்துல இதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவங்க தான் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறுவனத்துலேருந்து ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேம். இப்படி ஒவ்வொருத்தரும் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க. அப்போ ராபர் படத்துக்கு வருவோம். இந்த ராபர் படத்தோட டீமுக்கும் எனக்கும் விதார்த்து மூலமாக தான் எனக்கு இந்த டைரக்டர் எனக்கு தெரியும், ஆனந்தர். ஆள் படம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன படங்கள் தான் இப்போ மக்கள்கிட்ட போய் அவ்வளோ பெரிய விமர்சனத்தையும் ஒரு பெரிய வியாபார ரீதியாக ஒரு விஷயத்தையும் கொண்டு போகுது. நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே உட்காந்து கண் கலங்குவாங்க, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரில, உங்ககிட்ட தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் நம்ம மக்கள்கிட்டே நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறதுலேருந்து, ஒரு டிசைன் பண்ணுறதுலேருந்து, ஒரு சமூக வலைத்தளத்துக்கு அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அவ்வளோ பெரிய போராட்டம். நம்ம உட்காந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது. தயவு செஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமேல் சின்ன படத்துக்கு நான் இறங்கி அவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய படத்துக்கு வந்து நடிகர்கள் இருப்பாங்க, பெரிய இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்கள தேடி நம்மளே செய்திகள் போட்டுடுவோம். ஆனால் சின்ன படத்துக்கு யார் போடுவா செய்தி, யார் எடுத்துகிட்டு போவா? அதனால் நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி சின்ன படம் எது சின்ன படமோ அதுக்கு நான் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இதில் இந்த பிரச்சனைகள், இதில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயத்த லேர்னிங்காக எனக்கு கொடுத்துச்சு. இந்த ராபர் படம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து படங்கள் நம்ம ட்ராவல் பயணிக்க தான் போகிறோம். இந்த படம் பெரிய 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 ஒரு பெரிய அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நம்மளோட உழைப்பும் நம்மளோட விஷனும் எதை நோக்கி போகணுமோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினோம்னா எல்லாரும் எல்லா விதமான இலக்கை நோக்கி அடையலாம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா பெண்கள் தானே 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதே இடத்துல தான் நிற்கணும். நீங்கள் அதெல்லாம் எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. நம்மளோட ஜேர்னி என்ன, நம்மளுடைய ஸ்டெப் என்ன, நம்ம என்ன எதை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம எந்த ஒரு தடங்களையும் நம்ம சந்திக்கவே வேண்டியதில்லை. நம்மளோட பாதையும் பயணமும் வெற்றி நோக்கி மட்டும்தான் போகும். என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் இந்த துறைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய துறைக்கு வந்து பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய மேடைகளில் பாருங்கள், இங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான். பாக்கியராஜ் சார் நேற்று வரைக்கும் இந்த மேடையில் இருக்காங்க. நிறைய புதிய படங்களுக்கும் நிறைய புதியவர்களுக்கும் தமிழ் பார்த்துட்டு தான் அவ்வளோ பேர் சினிமாவுக்கு பார்க்க வந்தாங்க. தியாகராஜன் சார் நடிப்பை பார்த்துட்டு எவ்வளோ பேர் மிரண்டு போனாங்க. அவரை நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவர் வில்லனா ஹீரோவா நடிச்சது, வில்லனா நடிச்சு பேர் வாங்கின ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம தியாகராஜன் சார் தான். அம்பிகா மேடம் கொடுக்காத ஹிட்டே கிடையாது. ராதா அம்பிகான ஒரு காலத்தில் அவ்வளோ ஒரு ஹிட் கொடுத்த நடிகைகள். ரம்பா மேம் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு உள்ளத்தை அழுத்த அழகே லைலாம்னா இவங்களை விட யார் பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் மேடையில் இருந்து இந்த மேடையை சிறப்பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த பயணம் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்கு. அந்த பாதையில் கண்டிப்பாக நான் போவேன். இன்னும் பல பேர் இங்கேயும் கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போவேன் உங்களோட துணையோடன்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி என்னுடைய ஊருக்காரு. நான் இப்போ உரிமையாக ஃபோன் பண்ணி திட்டலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய மிரட்டியிருக்கேன். நான் கேட்பேன்,
ஏங்க எல்லா படமும் நல்ல படம்னு சொல்கிறீங்களே, ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் வந்ததுக்கெலாம் வாய்க்கு வந்தாலும் நல்ல படம் எதுதாங்க நல்ல படம் சொல்லுங்கள். சில படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா என்கிட்ட கேட்பாரு, படம் எப்படி இருக்குது, பத்திரிக்கைலாம் என்ன சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லட்டுமா, நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பேசுகிறீங்க, செம்மையாக வந்திருக்கு இந்த படம், நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த படம் வந்த பிறகு நான் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உண்மையாலுமே சில படங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சில படங்கள் சென்சாரில் பார்த்து நான் கூப்பிட்டும் சொல்லியிருக்கேன், நீங்கள் உண்மையாக நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, அந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. யாரும் பெரிய படத்துக்கு உதவி செய்கிறவங்கள நான் கூப்பிடவே இல்லை. நம்ம பத்திரிக்காரங்க கூப்பிட்டா ஒரு 25-30 ஹீரோக்கள் வருவாங்க, சினிமா டைரக்டர் வருவாங்க, ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களாம் ஏன் பாதையில் ஜேர்னியில் இருந்தவங்களை மட்டும்தான் இங்கே நான் கூப்பிட்டுருக்கேன். மற்ற யாருமே நான் இன்வைட் பண்ணல, கூப்பிடவும் இல்லை, வற்புறுத்தவும் இல்லை, வாங்க சொல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் என்னோட பாதையில் அழகான பயணம் போட்டு கொடுத்தவங்க. இவங்க போட்ட பாதையில் இன்னும் அழகான பயணத்தில் இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் பத்திரிகை நண்பர்கள் வந்து அழகாக, நான் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாலும் சரி, ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் இங்கே உரிமையோட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு ஃபோட்டோ போடு அப்படின்னு. 2ஆம் நாள் ஃபோட்டோ போட்டு எனக்கு நியூஸ் போட்டு உடனே அனுப்பி வச்சுருவாங்க. போடலாம் அவங்களை கூப்பிட்டு, என்ன இது உன்னால் போட முடியாதா, இங்கே எத்தனை நாள் டைம் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாலும், ஒரே நிமிஷம் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பாசத்துக்கு எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் முடியவே முடியாது. நேற்று வரைக்கும் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என் கூட அக்காவா, தங்கச்சியா, தோழியா, உங்கள் கூட இருக்க ஒருத்தரா இவ்வளோ அழகான எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக என்னோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு என்னோட எல்லா நல்லது கெட்டதுலேயும் என்னோட அம்மா கூட இருந்திருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பொண்ணால் இவ்வளோ தூரத்தை, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தாண்டி வரவே முடியாது. நம்மக்கிட்ட ஒரே ஒரு சக்தி வேணும் இருக்கணும். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உண்மையும் இருந்துச்சுன்னா போதும். எல்லாரையும் என்னுடைய சீனியர் சார் டாக்டர் தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துவார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கவிதா என்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு, ஆனால் அதுக்கிட்ட இருந்த துடிப்பு, அதனுடைய ஸ்பீட், அதாவது சுறுசுறுப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளராகி, தொகுப்பாளராகி, சென்சார் போர்டு மெம்பராகி, இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக நிற்கிறது ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதில் இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. அவர் நார்மலாக எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார். அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், இல்லாத விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா, அந்த படத்தில் கண்டென்ட் அதை விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நல்ல எண்ணம். தானு சார் இருக்காருங்க, நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்கே கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை, சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அதில் படங்களை வெற்றி அடைய செய்கிறதுக்கு சக்தி இருக்காரு கூடயே.
அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம். அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுகிறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ.